ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஐடு லைஃப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு டாப் லெஃப்ட் கார்னரில் வீடியோ கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஹீரோ செம்மையாக குடிச்சிட்டு மட்டையாக இருப்பார். ஸோ ஹீரோயின் தான் கூட்டின்னு அவங்க வீட்டில் படுக்க வச்சுருக்காங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வராங்க. பார்த்தா பின்னாடி ஹீரோ ஒரு ஜட்டி பிராண்ட்ல நடிச்சிருப்பாரு போல் இருக்கு. ஸோ அதோட ஸ்டிக்கர் பின்னாடி ஒட்டி இருக்கு. ஸோ இதை எப்படியாச்சும் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பொறுமையா பிக்கிறாங்க. ஸோ பார்த்தா பின்னாடி தலைக்காணி பின்னாடி இவரோட போட்டோ கியூட்டா ஒன்று இருக்கு. ஐயோ இதை பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பொறுமையா பிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ இந்த சைடுக்கு திரும்பி படுகிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு ஆயிடுது. ஸோ அப்புறமா பொறுமையா அப்படியே பிச்சுட்டு வெளில போகலான்னு பார்த்தா ஹீரோ என்னை விட்டு போவாத, இங்கே இரு அப்படின்ற மாதிரி அழுவுறாரு. தூக்கத்திலேயே போதையில வேற இருக்காரா. ஹீரோயின் பொறுமையா பக்கத்துல அப்படியே அந்த கண்ணீரை தொச்சு விடுறாங்க. ஆறுதலா கையை கொஞ்சம் டேப் பண்ணி விடுறாங்க. ஸோ அவரும் அப்படியே பட்டு தூங்கிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா எங்கடா இருக்கும், செம்ம போதையில ஏதோ பண்ணியிருக்கோம், எங்கேயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயத்துல ஏஞ்சி வராரு. யாரையோ வெட்டுற மாதிரி வர சத்தம் கேட்குது கத்திய வச்சு. இவரா செம்மையா பயந்துட்டு அப்படியே வெளில பார்த்தா ஹீரோயின் தான் கத்திய வச்சு வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஓ ஏஞ்சிட்டீங்களா, நீங்க ஏஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சு பாக்குறாங்க, என்ன கருமத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல ஆக்சுவலி வெல்கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திய வச்சு சொல்ல ஹீரோக்கா இன்னும் பயம் அதிகமாயிடுது. ஹீரோ பயத்துல அந்த கத்தியவை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் கத்தியை கீழே வைக்காம ஆக்சுவலி நீங்க என் வீட்டுல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஹீரோ செம்மையா பயந்து அப்படியே ஒரு ரூம் பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துடுறாரு. ஐயோ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பயப்படாதீங்க, ஆக்சுவலி எனக்கு போலீஸ்கிட்ட ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க மட்டையா இருந்தீங்க பார்க்ல, கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவள் தான் பயந்துட்டு அடி போடி என்ன விடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போக பாக்குறாரு. ஸோ உடனே ஹீரோயின் மறைச்சு, இதை பாருங்க நான் உங்க லாயர், இப்போ நீங்க என்னோட கிளையண்ட்டு, நான் சொன்னாதான் நீங்க வெளில போகணும். ஹீரோ கொஞ்சம் கூட ஹீரோயின் பேசுறத மதிக்கவே இல்லை. நான் அப்படிதாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. ஸோ அவன் வேற பார்த்துட்டு ஏன் இப்ப அவன் வெளில போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோயினா என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே காட்டுறாங்க, ஆப்போசிட் வக்கீல் அந்த அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் போட்டோஸ்லாம் காட்டி கரெக்டா இந்த பர்சனை ஒரு தெரிஞ்சவங்க தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு குடிச்சவனால கரெக்டா அந்த ரிம்மு கீழே தான் குத்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல குத்த முடியாது. ஸோ கையெல்லாம் நடுங்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏன்னா குத்து வாங்கினவனா குடிச்சிருந்திருப்பான் அன்னைக்கு, பிளஸ் ஹீரோவும் குடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ எப்படி ஹீரோவால குத்திருக்க முடியும், அப்போ ஹீரோ கொலை பண்ணலையோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. கோல்டன் பாய்ஸ் மேனேஜர் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் 10 வருஷமா அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்தது இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ பார்க்க போறாங்க. சிஇஓ உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஏஞ்சி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வைக்கிறாரு. ஸோ உடனே ஹீரோயின் சைட் ஐஸ்ல பாக்குறாங்க, இவன் தானே இந்த கோல்டன் பாய்ஸ் செல்லா குட்டிங்க எல்லாரையும் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் கூட லீவ் கொடுக்காம சாவடிச்சுட்டு நல்லா காசு பார்த்துருக்கான் அவங்கள வச்சு, அதுதான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த சிஇஓ என்ன வேணுமோ கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உடனே ஹீரோயின் எதுக்கு அந்த கான்ட்ராக்டை நீங்க ரினியூ பண்ணல, நீங்க முடிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்களாமே, ரினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரூமர்ஸ், ப்ளஸ் இந்த பிரச்சனை முடிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன். உடனே ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே நடக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஸோ ஹீரோயின் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கும் போதே கோல்டன் பாய்ஸ் மெம்பர்ஸ் உள்ள வராங்க 2 பேரு. என்னதான் ஹீரோயின் லாயரா இருந்தாலும் கோல்டன் பாய்ஸோட ஃபேன்ஸ் இல்லையா. ஸோ அவங்க 2 பேரையும் பார்த்து வாயை பழக்கிறாங்க. ஐயோ வாயில வர வாட்டர் ஃபால்ஸை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நான் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அந்த கான்சர்ட்டுக்கு அதுக்கப்புறம் இல்லை கான்சர்ட்டுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவன் அப்படியே ஒருத்தன் சிஇஓவை பார்க்குறான். பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து சண்டை போட்டிங்களாமே, அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வெளில வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ பாருங்க எல்லாரும் வந்து ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து செம்மையாக கோவப்படுறான். உடனே வந்து அப்படியே உளறிடுறான். ஆமா நாங்கள் சண்டை போட்டோம் தான், அவன் வந்து என்னை அடிச்சான், அவன் தான் கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பான், அவனை பாவம் அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து இன்னொரு வீடியோவும் காட்டுறான். ஆக்சுவலி ஹீரோவும் அந்த செத்து போனவனும் வந்து ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு அந்த வீடியோவில். ஸோ அதையும் காட்டின உடனே ஹீரோயின் பார்க்குறாங்க, இல்லை இது வந்து உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு போகும்போது யோசிச்சுட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு. ஸோ பார்த்தா அந்த எஃப்எம்ல வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹீரோவோட அம்மா வந்து எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து அப்படியே நினச்சிக்கிட்டே போகிறாங்க, இந்த மாதிரி ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இங்கே, எல்லாருமே வந்து ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக தான் சொல்கிறாங்க, அகெயின்ஸ்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிஇஓ வந்து இப்போ கூட பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து இவ்வளோ ஷேர்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து இப்போ கூட உங்களுக்கு பணம் தான் முக்கியம் இல்லை அப்படின்னு உடனே அந்த சிஇஓ பார்த்துட்டு, ஆமாம் என்ன பண்ணுறது, உனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்னால் எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அவன் செத்துட்டான் அது கூட உங்களுக்கு தெரியலல்ல, ஆமாம் அவங்க 2 பேருக்கும் என்ன உறவு முதல்ல சொல்லி பார்க்கலாம், வெளியே இருக்க உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வந்து மெம்பர்ஸ்ன்னு தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாதுல்ல. ஸோ நீ தான் வந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணணும், நீ எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பாரு ஆல்ரெடி உங்கள் அம்மா வந்து உன் பேரை சொல்லி அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க, உன் வீடு சீஸ் ஆயிடுச்சு, எல்லாமே சீஸ் ஆயிடுச்சு, இப்போதைக்கு உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஸோ நீ இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தாதான் உனக்கு வேற வாழ்க்கையே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹீரோவால் இதை தாங்கவே முடியல. ப்ளஸ் வந்து உங்கள் அம்மா நிறைய இன்டர்வியூ வர கொடுத்துட்ருக்காங்க உன்னை பற்றி, இதெல்லாம் வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரால் அங்கே நிற்க கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதை கேட்ட உடனே. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அவங்க அம்மா கூலாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கு. சரி எதுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறீங்க உன் பையனை பற்றி அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் என்ன பண்ணுறது, அந்த பையனை பெற்றேன் வளர்த்துட்டேன், எனக்கே தெரியாது என் பையன் மேபி கொலை பண்ணியிருக்க கூட செய்யலாம், பட் ஆனால் நான் அம்மாவாச்சு அவனுக்கு ஆப்போசிட்டாக நிற்க முடியாது இல்லையா, ஸோ அதனால தான் இந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன், இது பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தெனாவட்டா பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மாவே கேட்குறாங்க, சரி நீ எவ்வளோ எனக்கு காசு பே பண்ணுவ அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோ எனக்கு செம காண்டாயிடுது, எதுக்கு காசு பே பண்ணணும், ஆக்சுவலி என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே எனக்கு காசு கொடுக்குறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூட காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் இப்போ தான் புரியுது, உங்கள் பையன் ஒரு சாங் எழுதியிருக்கான் தெரியுமா, அதுதான் முதல் சாங்கு, அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவரோட சைல்ட்ஹுட் பற்றி. ஸோ இப்போ தான் புரியுது எதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமான சாங்கை வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உண்மையாலே இதெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. அந்த சாங்கை நீங்கள் ஒரு வாட்டி கூட தயவு செய்து கேட்டுறாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பையனை பற்றி தப்பாக பேசுனீங்க, இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க அப்படின்னா நானே உங்கள் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் பெனால்ட்டி கட்டுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. ஸோ இவங்க கீழே வந்துட்டு, இந்த மாதிரி கூட மனுஷங்கள்லாம் இருக்காங்கல்ல, அம்மான்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த ஜுங்ஜே உடனே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ ஹீரோ எங்கேயோ போயிட்டான், அவனோட ட்ராக்கர் கூட சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலி ஹீரோ கிட்ட வந்து ஒரு ட்ராக்கர் வந்து வச்சுருப்பாங்க எங்கே போகிறான் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹீரோயின் வந்து, ஏன்டா பைத்தியக்காரா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிட்டு வராங்க. ஸோ பார்த்தா ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கான். ஹீரோ போட்டிருக்க ஷூவை பார்த்துட்டு அவங்க ஆப்போசிட்டில் போன ஸ்கூல் பசங்கள்லாம், பாடுறா அந்த ஷூ வந்து அந்த கோல்டன் எடிஷன்ரா, இவன் எப்படா போட்டிருக்கான், பிச்சைக்கார மாதிரி இருக்கான் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. ஹீரோ கிட்டே அந்த ஷூவை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் வந்து அப்படியே பார்க்குறான், பார்த்த உடனே இவங்களே வந்து அடிச்சுட்டு ஷூவெல்லாம் கழட்டுறானுங்க. ஸோ உடனே வந்து ஹீரோ சண்டைக்கு போக, டேய் சாவடிச்சிருவேண்டா உன்னை அப்படின்னு உடனே, வாங்கடா வாங்க சாவடிங்க நான் சாகணும். ஸோ ஹீரோ வந்து வீடியோ வேற எடுக்கிறானுங்க. இவன் தான்டா அந்த கோல்டன் பாய்ஸில் ஒருத்தன் கொலை பண்ணான் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு உடனே இவனுக்கு காதில் போய் ஈன்னு கேட்குது. டக்குன்னு அந்த ஃபோனை தட்டி விட்டுறான். ஸோ இவனுங்க போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க ஹீரோவை.
ஹீரோ ஒரு அடி கூட அடிக்கல, அப்படியே வந்து சுருண்டு படுத்துட்டு இருக்கான். ட்ராக்கரை வேற உடச்சு விட்டுறானுங்க. ஸோ ஹீரோயின் வந்து இங்கே தான் லாஸ்ட்ல காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த ஷூ எப்படி இவனுங்க கையில கச்சுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இந்த ஷூவோட ஓனர் எங்கடா அப்படின்னு கேட்ட உடனே, ஓ நீ எதுக்கு கேட்குற, உனக்கு என்ன, உனக்கு வேணுமா அந்த ஷூ அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா ஜுங்ஜே வந்து, ஏய் எங்கடா அந்த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வந்துட்டான்டா ஹீரோ அப்படின்னு உடனே அவள் தான் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, இருங்கடா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வைக்கிறான். 3 பேருக்கும் முத்துன்னு முத்துறான். ஸோ ஹீரோயினா வந்து அந்த ஷூவை தூக்கின்னு அப்படியே ஓடுறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து ஒரு இடத்துல அப்படியே சுருண்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். காதுல வேற கொய்யின்னு கேக்குது. ஸோ ஹீரோயின் போயிட்டு, ஒன்னும் ஆகல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து, என்னால முடியல, என் காதுல கொய்யின்னு கேக்குது, எனக்கு எல்லா ஃபிளாஷ்பேக்கும் ஞாபகம் வருது, அவன் செத்துட்டான்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹீரோவை பாக்குறதுக்கே. எனக்கு புரியுது, எல்லா விஷயத்தையுமே தூக்கி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் இப்போ. ஆனா நீங்க கண்டுபிடிக்கணும்ல, யார் உண்மையாலே கொலை பண்ணா உங்க ஃப்ரெண்ட அப்படின்னு கண்டுபிடிச்சே ஆகணும்ல. அது வரைக்கும் நான் அவங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாக்ஸ்ல வந்து ஃபுல்லா மண்ணா இருக்கு, அதை அப்படியே தட்டி விட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் கடைசி வரைக்கும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோவும் அப்படியே பயந்துக்கிட்டே பார்க்குறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் அப்படியே இங்கே காட்டுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சிசிடிவி கேமராவில் என்ன நடந்துச்சு அந்த நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹீரோ வந்து சரக்கு வாங்குறதுக்காக வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் வந்து லெஃப்ட் சைடுக்காக போயிட்டு எங்கேயோ மவுண்டன் வழியாக போயிட்டு திருப்பியும் வந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இவன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், அப்போனா ஏதோ ஒன்று இருக்குல்ல, அவன் யாரையோ ஏதாவது பார்த்துருக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ்க்கு சுற்றி ஏதாச்சும் வந்து கேமரா இருக்கா அப்படின்றத வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமே செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜுமே பார்க்கணும். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்போசிட் லாயர் வந்து ஹீரோயின் தான் வந்து நம்ம சின்ன வயசுல புள்ளி பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான். அந்த லாயருக்கும் ஹீரோவோட எக்ஸ் லவருக்கும் வந்து ஒரு டேட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கு, இந்த மாதிரி எப்படி நீங்க அவ்வளோ பெரிய லாயர் ஆனீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. இவனும் வந்து கூட பேசிட்டு இருக்கான். டக்குன்னு வந்து, சரி ரொம்ப போர் அடிக்குதுல, நம்ம வந்து வேணா இப்போ நீங்க ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்கீங்களே அதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நீ எதுக்கு அதை பத்தி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இவன். இல்லை ஜஸ்ட் சும்மா தான், ஆக்சுவலி வந்து இந்த கேஸை பற்றி நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே இவனுக்கு வந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு. சரி நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இவனை வந்து பாத்ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் போலீஸ் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரூம்குள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்கே இல்லை. ஹீரோ வந்து ஹூசாங்கோட லாஸ்ட் ஃபியூனரலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கான். பட் ஆனால் அவனால் முடியல, அந்த டையை கூட அவனால் கட்ட முடியல. ஸோ அப்படியே போய் உட்காந்துடுறான். ஹீரோயின் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னா, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறான். இதோ பாருங்க, நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அப்போ ஏன் வரமாட்டீங்க, இதுதான் உங்கள் ஃப்ரெண்டோட லாஸ்ட் ஃபியூனரல், நீங்கள் வரலன்னா ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனும் கிளம்பி போகிறான். ஹீரோயின் வந்து சொல்லி தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா எமோஷன்ஸையும் எரேஸ் பண்ணிடுங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நம்ம வந்து யார் இதை பண்ணா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரும் அதே மாதிரி உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் எல்லாருமே ஹீரோவை தான் பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ப்ரெஸ் எல்லாரும் வந்து நின்று கேட்குறாங்க. ஹீரோ வந்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்டிப்பாக யார் கொலை பண்ணானோ அவனை நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து பாரில் பாடும்போது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடுச்சு, நானும் பாடணும், அந்த ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்பதான் நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் என் சிஇஓ பார்த்தாரு என்ன. ஸோ அப்போத்துலேருந்து என்னை கூப்பிட்டு போய் பாட சொன்னாரு. நானும் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு பாடினேன். ஸோ அப்போ நான் வந்து போனவன் தான். ஆனால் எனக்கு அப்போ சுத்தமாக பிடிக்கல பாட்டு பாடுறதே. எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், ஆனால் எங்கள் அம்மா வந்து இல்லை நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. ஹீரோ வந்து அவங்க வந்து ட்ரைனிங்ல தான் பார்த்துருப்பாரு. ஸோ அப்போத்துலேருந்து இவனுங்க வந்து எங்கேயாச்சும் போய் அடி வாங்கிட்டு வர்றதெல்லாம் வேலையா வச்சிருந்துருப்பாங்க போல. ஸோ அடி வாங்கிட்டு வரும்போது இந்த ஊசவங்க
வந்து அடி வாங்கிட்டு இந்தா முட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஸோ ஹீரோ வந்து அதை அப்படியே தட்டி விட்டுட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து இன்னொரு வாட்டி மழையில நனைஞ்சிட்டே ஓடும் போது இவன் பின்னாடியே ஓடி போய் கொடைலாம் பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் வந்து ஹீரோ வேணாம் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் வந்து சரி இவரும் இன்னோசென்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ப்ளஸ் வந்து நாங்கள் ஜாலியாக இருந்தோம், ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா பாட்டு பாடினோம். ஆனால் அந்த நைட்டு அவன் எப்படி செத்தான்னு எனக்கு சுத்தமாக தெரில. அன்னைக்கு நாங்கள் குடிச்சிருந்தோம், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்து ஃபோனை காட்டுறாங்க. எதுக்கு நீ அப்போது அவன் கூட சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் இது சண்டைலாம் போடல, ஜஸ்ட்டு சும்மா வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம், ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு இதுக்காக. பட் நாங்கள் சண்டைலாம் போடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, ஆக்சுவலி வந்து எனக்கு இங்கே தங்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சீஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் நான் ஹோட்டல் போனால் எல்லாரும் என்னை பார்த்து கத்துவாங்க, ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. நான் இங்கே இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வேணா என் கூட தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொன்ன உடனே ஹீரோயின் வந்து என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவையும் வந்து அந்த ஆப்போசிட் வக்கீல் வந்து கூப்பிட்டு விட்டுருக்காரு. அந்த ஃபோட்டோவை காட்டி நீ வந்து அன்னைக்கு சரக்கு வாங்க போயிருக்க, அப்புறம் 20 நிமிஷம் எங்கே போன, இதை வச்சே வந்து ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி கண்டிப்பாக உன்னை உள்ள தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினுக்கா ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. ஸோ உடனே இவங்க பதட்டமாகறாங்க. இதோ பாருங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஃபர்ஸ்ட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளில கூட்டும் போயிடுறாங்க. ஸோ உடனே செம்ம காண்டாயிடுறாங்க ஹீரோயின். எதுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை, அன்னைக்கு சரக்கு வாங்க போனது ஏன் சொல்ல அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நான் சொல்லக்கூடாதுன்னா இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. பட் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது, இதோ பாருங்க நீங்கள் நல்லா பொய் சொல்றீங்க, பாருங்க உங்களோட ஸ்கின்னே அப்படியே செவக்குது பாருங்க, நீங்க பொய் சொன்னாதான் அந்த மாதிரி செவக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு வந்து எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும், ஆக்சுவலி கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறாங்க. டக்குன்னு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஒரு வண்டி வருது. ஸோ ஹீரோயின் அதை பார்க்கல. டக்குன்னு ஹீரோ அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இவங்க அப்படியே தோல் மேலே சாய அப்படியே ஹீரோயினுக்கா படப்படன்னு ஆகுது. பட் ஹீரோவுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து டக்குன்னு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா யாரோ ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவோட எக்ஸ் லவர் தான். ஸோ அவள் வந்து ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா ஹீரோவை. ஸோ ஹீரோயின் இதை பார்க்குறாங்க, ஒரு மாதிரி சுக்குநூறாக மனசே உடஞ்சிருது. ஏன்னா வந்து இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. இதோட அந்த 3rd எபிசோட் முடியுது. ஸோ சீக்கிரமாகவே நான் நெக்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்படி இந்த சீரீஸ் இருக்குது, எப்படி போகுது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை காய்ஸ்.